எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். நாம் எல்லோரும் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்ல அமல்களை எல்லாம் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு பலனையும் முழு கூலியையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். ஒரு எகிப்துல ஒரு அடிமை ஒருத்தர் இருக்கார். அவருடைய பெயர் லுக்மான். அன்றைக்கு வாழ்ந்த அந்த சமூக மக்களிடத்துல ஒரு அறிவு ஜீவியா இருக்கார். ஒரு பெரிய அறிஞரா இருக்கார். அவருடைய அறிவு மற்றவர்களை காட்டிலும் அதிகமா இருக்கு. ஆனா அவர் அடிமையா இருக்கார். ஒரு நாள் அவருடைய எஜமான் அவரை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆட்டை அறுத்து அதில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த உறுப்பை நீ எடுத்துட்டு வா, சிறந்த உறுப்பை எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. அவர் போறாரு, ஒரு ஆட்டை அறுத்து சிறந்த உறுப்புகள் அப்படின்னு சொல்லி இதயத்தையும் நாக்கையும் ஒரு தட்டுல கொண்டு வந்து அவர் முன்னாடி வைக்கிறார். சிறந்த உறுப்பு தான் அது. சரி, இன்னொரு ஆட்டை அறுத்து மோசமான உறுப்பை எடுத்துட்டு வா அப்படின்னு எஜமான் உத்தரவிடுறார். லுக்மான் போறார், இன்னொரு ஆட்டை அறுக்கிறாரு. மோசமான உறுப்பு அப்படின்னு பார்க்கும்போது மறுபடியும் இதயத்தையும் நாக்கையும் கொண்டு வந்து அவர் முன்னாடி வைக்கிறார். அவர் ரெண்டையுமே பார்க்குறார். ரெண்டும் ஒன்று தானே, அது எப்படி இது சிறந்ததாகும், இது மோசமானதாகும், விளக்கம் கொடு அப்படின்னு கேட்கும்போது லுக்மான் அவர்கள் இப்படி விளக்கம் கொடுக்குறார். ஒரு மனுஷன்கிட்ட இதயமும் நாவும் தூய்மையாக இருந்து விட்டால் உலகத்திலேயே அதுதான் சிறந்தது. அவனும் அவன் சார்ந்த சமூகமும் அதனால பயன்பெறும். இதுவே ஒரு மனிதனுடைய இதயமும் நாவும் மோசமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது அவனை மட்டுமல்ல அந்த சமூகத்தையே அழித்து விடும். உலகத்திலே மிக மோசமானது அதுதான். நல்ல உறுப்பும் அதுதான், மோசமான உறுப்பும் அதுதான் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை அவர் கொடுக்கிறார். அவருடைய அறிவை பாராட்டி உனக்கு விடுதலை லுக்மான் அப்படின்னு சொல்லி அவருக்கு விடுதலை அறிவிச்சிடுறார். இது ஒரு வரலாற்று செய்தி. இப்போ உலகத்திலேயே மிக சிறந்த விஷயம் மனிதனுடைய இதயமும் நாக்கும், அது தூய்மையாக இருக்கிற வரையில். உலகத்திலே மோசமான விஷயம் இதயமும் நாவும், அது சீரழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அது கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா மோசமான விஷயமும் அதுதான். நம்ம சமூகத்தில் நிறைய நேரங்களில் நிறைய இடங்களில் நம்ம இதை ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அல்லது ஏதோ ஒரு வகையில் நம்ம நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு பிடிக்காதவங்க நம்மளை நோக்கி அவங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம், ஆகுமா, அடுக்குமா, அல்லாஹ் ஏற்றுப்பானா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தாலா உங்களையும் என்னையும் அதிலிருந்து பாதுகாக்கணும். நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் அல்லது யாரோ ஒருத்தர் செய்யக்கூடிய ஒரு செயல் அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு பிடிக்காத பொழுது அவங்க அட்டாக் பண்ணக்கூடிய ஒரே இடம் அல்லாஹ் தான். அல்லாஹ் ஏற்றுப்பானா, இதெல்லாம் இங்கே செய்கிறாங்க, அங்கே விட்டுட்டாங்க, அது முக்கியமானது இல்லை, அதை விட்டுட்டு இதெல்லாம் செஞ்சு அல்லாஹ் ஏற்றுப்பானா? தொழுகிறாரு, 5 நேரம் தொழுகிறாரு, இந்த தொழுகை அல்லாஹ் ஏற்றுப்பானா? குர்பான் கொடுக்குறாரு, இத்தனை ஆட்டை கொடுக்குறாரு, அங்கே விட்டுட்டாரு, அதெல்லாம் செய்யாமல் அந்த நல்ல மல்லாம் செய்யலை, இதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டாரு, அல்லாஹ் ஏற்றுப்பானா? ஏற்றுக்கிட்டான்னா என்ன செய்வீங்க? அல்லாஹ் தாலா ஏற்றுக்கிட்டான்னா என்ன செய்வீங்க? இங்கே யாருமே 100% பர்ஃபெக்ட் கிடையாது. ஒருவேளை அல்லாஹ் அவங்களுடைய தொழுகையெல்லாம் ஏற்றுக்கிட்டா போகிற வழியில் பிடிச்சி இழுத்துருவீங்களா? அல்லாஹ் இதெல்லாம் நீ ஏற்றுக்கூடாதுன்னு சொல்லிடுவீங்களா? ஏன்னா நம்ம அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிறோமா என்ன? நம்ம அந்தளவு எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிறோமா? அல்லாஹ் தாலா உங்களையும் என்னையும் அதிலிருந்து பாதுகாக்கணும். நிறைய இடங்களில் நிறைய நேரங்களில் ஒருவர் மீது இருக்கக்கூடிய கோபத்தை நம்ம அப்படித்தான் வெளிப்படுத்துகிறோம். நம்ம பார்க்குறதுக்கு ஒருத்தர் ரொம்ப ஈமான்தாரியாக இருப்பார், மனசளவில் அல்லாவும் அவரும் ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க. பார்த்தா அவர் தொழுகிறது ஓதுறது ஒன்றுமே நமக்கு தெரியாது, மனசளவில் அல்லாவோட பயங்கரமான கணக்கில் இருப்பாங்க. அது அவருக்கும் இறைவனுக்குமானது. அதை அறிந்தவன் அல்லாஹ் மட்டும்தான். தராசு, இந்த நன்மை தீமைங்கிற தராசை வச்சிருக்கிறது அல்லாஹ் மட்டும்தான், நீங்களோ நானோ கிடையாது. ஆகுமா, அடுக்குமா, கூடுமா, அல்லாஹ் ஏற்றுக்குவானா எப்படி நம்மளால கேட்க முடியும்? அது அல்லாவுக்கும் அவங்களுக்குமான ஒரு விஷயம் இல்லையா? நம்ம எப்படிங்க அப்படி பேச முடியும்? நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே 100ஆ? அல்லாஹ் அப்படியே வச்சிருக்கான். சொர்க்கம் அப்படிங்கிறத அல்லாஹ் ஒரே வரியில் முடிச்சுட்டான். நன்மையை செஞ்சுட்டு வா, உனக்கு நான் சொர்க்கத்தை கொடுக்குறேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் வைக்கல இல்லையா? A கிரேட், A+, B+, O கிரேட் அப்படிலாம் அல்லாஹ் வைக்கல. நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வா, 5 நேரம் தொழுதுட்டு வா, நோன்பு வை, பெற்றோர்களை நல்ல முறையில் பார்த்துக்க, மனைவி இடத்துல நல்ல முறையில் நடந்துக்க, கணவன் இடத்துல நல்ல முறையில் நடந்துக்க, குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்துரு, கல்வியை கொடுத்துரு, தர்மம் பண்ணு, சதக்கா செய், உனக்கு நான் சொர்க்கத்தை கொடுக்குறேன். அல்லாஹ் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டான். அதை ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க தப்பும் செய்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் அப் டு தெம். அவங்களுக்கும் அல்லாவுக்குமானது. நீங்களோ நானோ யார் அதை அல்லாஹ் ஏற்றுக்குவானா மாட்டானா அப்படின்னு கணக்கு போடுறதுக்கு? அல்லாஹ் எவ்வளோ பிளான் பண்ணி அனுப்பிச்சிருக்கான் நம்மளை. எல்லாமே பர்ஃபெக்ட்லி பிளான்ட், ஆல்ரெடி ரிட்டன். 50,000 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் தாலா எழுதிட்டான். கிராமன் கார்த்திபின் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்பப்போ அப்டேட் போயிட்டு இருக்கு அல்லாஹ்க்கு. இப்போ நான் என்ன செய்கிறேன், நான் என்ன பேசுகிறேன், யாரை பற்றி பேசுகிறேன், என்ன நினைக்கிறேன், எல்லாமே உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. அல்லாஹ் இங்கே இருக்கான்.
அல்லாஹ் நம்மளை பார்க்கறதுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான். எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் தாலா பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னொருவருடைய தவறுகளையோ இன்னொருவருடைய குறைகளையோ கண்டுபிடிச்சி ஆகுமா அடுக்குமான்னு பேசுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லைங்க. நம்ம எவ்வளோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நான் 6 விஷயம் சொல்கிறேன். இந்த 6 விஷயத்தில் எதில் நீங்கள் சிக்கியிருக்கீங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஆணவம், பொறாமை, கஞ்சத்தனம், பேராசை, பெருங்கோபம், பிடிவாதம். இந்த 6 நோயில் ஏதாவது ஒரு நோய் யாராவது ஒருத்தருக்கு இருக்கும். நம்மள எல்லாத்துக்குள்ளேயுமே ஏதோ ஒரு நோய் இருக்கும். சில பேருக்கு 2, 3 இருக்கும். சில பேருக்கு எல்லாமே இருக்கும். சில பேருக்கு 1, 2 இருக்கும். ஆனால் எல்லாருக்குள்ளேயுமே இந்த ஒரு விஷயத்த நம்ம வச்சுருக்கோம். we are not 100% perfect. நம்ம பேசும்போது எப்படி பேசுகிறோன்னா, நாம தான் என்னமோ சொர்க்க வாசலில் நின்றுட்டு கையை பிடிச்சி ஒவ்வொருத்தரையாக உள்ளுக்குள்ளே போடுற மாதிரிலாம் நம்ம பேசுகிறோம். எல்லாருமே வரிசையில் தான் நின்றுட்டுருக்கோம். யார் முன்ன யார் பின்ன எதுவுமே நமக்கு தெரியாது. நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன். மாஸ்டர் மைதானத்தில் நம்ம நிற்கிறோம். அல்லாஹ் தாலா ஒவ்வொருத்தராக கூப்பிட்றான். உங்களுக்கு பிடிக்காத அந்த நபரையும் கூப்பிட்றான். நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, இதெல்லாம் ஆகுமா? அல்லாஹ் இந்த தொழுகை ஏற்றுப்பானா? அல்லாஹ் இந்த குர்பானை ஏற்றுக்குவானா? அல்லாஹ் இந்த சதக்காவை ஏற்றுக்குவானா? அப்படின்னு நீங்கள் ஒருத்தரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்கள அல்லாஹ் அங்கே கூப்பிட்றான். உடனே நீங்கள் குடுகுடுன்னு அவங்க ஓடி போய் அல்லாஹ் அவங்க 2 பேருக்குள்ளே அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ் நன்மை எல்லாத்தையும் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இல்லை அல்லாஹ் இதெல்லாம் நீ ஏற்றுக்கூடாது, அவர் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா, இந்த நன்மையெல்லாம் நீ ஏற்றுக்கூடாது, உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி அந்த இடத்துல நம்மளால் பேச முடியுமா? நாம் எப்படி நின்றுருப்போம்? யாராவது வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா? ஏதாவது ஒரு நல்ல நன்மை என்னை காப்பாற்றி சொர்க்கத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகாதான்னு நம்ம எல்லாரும் அங்கே கை சேதப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இன்னொருவருடைய நன்மையை பிடிச்சி இழுக்கிறதுக்கெலாம் நமக்கு அங்கே நேரமே இல்லை. எத்தனை கேள்வியை நம்ம ஃபேஸ் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ் கேட்பான், உனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தது இல்லையா, மனைவி கிட்ட நீ நல்லா நடந்துக்கிட்டியா, உன் கணவன் இடத்துல நீ நல்லா நடந்துக்கிட்டியா, அத்தனை குழந்தை செல்வங்களும் உனக்கு நான் கொடுத்தேன் இல்லையா, நல்ல முறையில் நீ வளர்த்தியான்னு அல்லாஹ் கேட்பான். அவங்களுக்கு இல்மை கொடுத்தியா, கல்வியை நீ கொடுத்தியா, அந்த கல்வியை கொண்டு அந்த சமூகம் பயனடைஞ்சதா அல்லாஹ் கேட்பான் நம்மக்கிட்ட. உனக்கு விதவிதமாக வகை வகையாக அந்தந்த நேரத்துக்கு நான் உணவு கொடுத்தனே, எனக்கு நீ நன்றி சொன்னியா, அதிகப்படியாக உணவு இருக்கும்போது வேஸ்ட் பண்ணியே, ஏன் வேஸ்ட் பண்ணேன்னு அல்லாஹ் கேட்பான். ஏன் ஏழைகளுக்கு உணவளிக்கலைன்னு அல்லாஹ் தஆலா கேட்பான். ஏன் நேரத்துக்கு தொழுகலைன்னு அல்லாஹ் தஆலா கேட்பான். ஏன் அன்றைக்கி நீ நோன்பு வைக்கலைன்னு அல்லாஹ் தஆலா கேட்பான். ஏன் இவனை பற்றி பேசினேன்னு அல்லாஹ் தஆலா கேட்பான். ஏன் இவனுடைய வாழ்க்கையை கெடுத்த, ஏன் அந்த பெண்ணை பற்றி தப்பாக பேசினேன், எதுக்காக நீ புறம் பேசினேன், அவ்வளவு சொத்து கொடுத்தேன்ல, அவ்வளவு செல்வங்கள் உனக்கு கொடுத்தேன்ல, எத்தனை பேருக்கு நீ சதக்கா பண்ணேன்னு நல்லா கேட்பான். எத்தனை பேருக்கு நீ அதை கொடுத்த, நீ கொடுக்கணுன்ட்டு தானே நான் கொடுத்தேன், நீ ஏன் கொடுக்கல நல்லா கேட்பான். எவ்வளவு கேள்விகள். அத்தனை கேள்விகளுக்கும் நம்ம பதில் சொல்றதுக்கு அங்கே நமக்கே நேரம் இருக்காது. இங்கே நம்ம ஆகுமா அடுக்குமான்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் அதிலிருந்து பாதுகாக்கணும். இஃப் யூ ஆர் நாட், உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கல, இஃப் யூ நாட் லைக்கிங் தட் பர்சனா, ஜஸ்ட் லீவ். இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது, ஆகுமா அடுக்குமான்னு பேசாதீங்க. அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் அதிலிருந்து பாதுகாக்கணும். மன்னல் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இது ஒன்று சீரடைந்து விட்டால் எல்லாம் சீரடைந்து விடும். இது ஒன்று சீரழிந்து விட்டால் எல்லாம் சீரழிந்து விடும். அதுதான் இதயம். புகாரில இந்த செய்தி இருக்குது. இதயத்தை முடிஞ்ச அளவு தூய்மையாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கல, அவங்க பண்ணுறது பிடிக்கல, அல்லது அவங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கோணத்தில் தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னா விட்டுருங்க. உங்களுக்கு செட் ஆகாதுப்பா, ஓகேப்பா நம்ம தள்ளி விலகி நின்றுக்கலாம் அப்படின்னு விட்டுருங்க. அவங்கள பற்றி நீங்கள் ஆராயாதீங்க. அதுக்கு அல்லாஹ் இருக்கிறான். தீர்ப்பு நாள் இருக்குது. தீர்ப்பு நாளின் அதிபதி அல்லாஹ் மட்டும்தான், நீங்களோ நானோ கிடையாது. அது என்றைக்குமே மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. பிடிக்கலையா விலகி போயிடுங்க. முடிஞ்ச அளவு இதயத்தை தூய்மையாக வச்சுக்கோங்க. யாரை பார்த்தும் பொறாமப்படாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு பொறாமைன்னு ஒரு குணம் வரும்போது அல்லாஹ் இடத்துல கேளுங்க. அல்லாஹ் எனக்கு அதை விட அதிகமாக கொடு, அல்லாஹ் அதை விட எனக்கு அதிகமாக வேணும், நீ எனக்கு கொடுக்கும்போது நான் கொடுப்பேன், எனக்கு கொடு அப்படின்னு அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யுங்க. இன்னொருவரை பார்த்து பொறாமப்படாதீங்க. கோபம் வரும்போது உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கஞ்சத்தனமாக இருக்காதீங்க. என்னங்க உலகம் இது, எத்தனை நாளைக்கு வாழ்ந்துட போகிறோம், எத்தனை விஷயத்த உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும். அங்கே போய் எதுவுமே நமக்கு ஹெல்ப் பண்ணாது. நீங்கள் கொடுக்குற விஷயம், நீங்கள் செஞ்ச சதக்கா, நீங்கள் செஞ்ச நன்மை தான் அங்கே வந்து பேசுவோம். நீங்கள் சேர்த்து வச்ச காசோ பணமோ நகையோ வெள்ளியோ எதுவும் அங்கே வராது. முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு பாருங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் எல்லா வகையான நன்மைகளையும் இந்த ரமலானில் கொடுக்கட்டும். அப்படி நாம் தெரியாமல் யாரை பற்றியாவது பேசியிருந்தா, யார் மனதையாவது நோகடிச்சிருந்தா, யாருடைய நன்மை தீமையாவது நாம் கணக்கு போட்டிருந்தா, அறியாமல் செய்த பாவத்துக்காக அல்லாஹ் தஆலா நமக்கு மன்னிப்பு கொடுக்கட்டும். அதுக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.